ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபசக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி சூப்பராக கோயிலில் செஞ்ச புளியோதரை மாதிரியே நம்ம வீட்டில் செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு கடாய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு. நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பெல் இருந்தால் கூட நீங்கள் கருப்பெல் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், இல்லைனா கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒன்றா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இதில் உளுந்து சேர்த்துடலாம். உளுந்தை வறுத்து எடுத்தாச்சு. இப்போது எள்ளை போட்டு வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. இப்போது தனியா விதையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி விதை. இப்போது மிளகு போட்டு வறுத்துக்கலாம். மிளகு வறுத்து எடுத்தாச்சு. இப்போது ஜீரகத்தை போட்டு வறுத்துக்கலாம். ஜீரகம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போது வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கலாம். இப்போது கடுகு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு வறுத்து எடுத்தாச்சு. இப்போது காஞ்ச மிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு கொரன்னு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கொரன்ட்டு பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதுதான் புளியோதரைக்கான பவுடரு. இப்போ புளியோதரை பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். பற்ற வச்சு கடாய் வச்சு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேருங்க. நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளியோதரை. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக உளுந்து சேர்த்துடலாம். இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைசலை இதில் சேர்த்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ தான் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சோன்னே நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடர்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அது நல்லா கொதிச்சா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை வறுத்து அரைச்சது தான். நல்லா அந்த பவுட்ரு சேர்த்தோடனே வீடே மணக்குது. இப்போது கொஞ்சமாக வறுத்து வேர்க்கடலையை சேர்த்துடலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் ஜாஸ்தி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக கம்மன்ட்டு புளியோதரை பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு.
போதும், ஆஃப் பண்ணிடலாம். மீதி பொடி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ புளியோதரை செய்யணும்னு நினச்சானா கூட அந்த பவுடரை எடுத்து போட்டு நீங்கள் புளியோதரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட உதிரி உதிரியான சாப்பாடு வடித்து எடுத்து வச்சுருக்குது. இதில் அந்த புளியோதரை பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா கிளறலாம். நல்லா கிளறியாச்சு. சூப்பராக உதிரி உதிரியாக கோயிலில் செய்கிற புளியோதரை மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணமாக இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் காய்ஸ்.